தொழுபவர் நடுவினிலே தினம் ஜோதியாய் வெளிப்படுவார். ஊழியர் மத்தியிலே உயிர் தோழனாய் உடன் வருவார். கிருபை உள்ளவர், துதியில் மகிழ்பவர், கிரியை செய்பவர், நீர் மகிமை அளிப்பவர். எங்கள் துதித்தலின் ஜெய கம்பீரமே, எந்நாளும் கோடி தோத்திரம். ஆவியோடான் தேகம் ஆண்டவரும் புகழ் பாடும். ஆவியுடான் தேகம் ஆண்டவரும் புகழ் பாடும். கொண்டாடும் கோடி தோத்திரம், கொண்டாடும் கோடி தோத்திரம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சீடன் என்பவன் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்பவன். வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மாணவனைப் போல ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம் என்றால், இந்த பூமியிலே ஆண்டவருடைய பிரியம் மட்டும் செய்து அவர் நியமித்த ஓட்டத்திலே சரியாக ஓட முடியும். அப்போ நாம் கற்றுக்கொள்வது ஆண்டவருடைய பாதம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுகிற நான் அமைதியாக இருக்க வேண்டும். கற்றுக் கொடுப்பவரை பேச விட வேண்டும். சில நேரங்களில் என்ன பண்ணிடுவோம்னா, கற்றுக்கொள்ள போகிறோம், நம்ம தான் அதிகமாக பேசுவோம், கற்றுக் கொடுப்பவரை பேச விடுறதில்லை. ஆனால் நாம் அவருடைய சமூகத்திலே பாதத்திலே அமைதியாய் காத்திருக்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுத்தலை நாம் மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். ஆரவாரம் என்னிடத்திலிருந்து அதிகமான ஆரவாரம் இருந்துச்சுன்னா அவர் பேசுகிற மெல்லிய சத்தம் கேட்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே 33 வருடங்கள் தன்னை மானுட உருவத்திலே வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். அந்த 3 வருடங்களிலே அவர் செய்த பொது வெளியிலே அவர் செய்த பணிகளிலே அவர் கற்றுக் கொடுத்தவைகள் தான் இன்றைக்கு நாம் பின்பற்ற வேண்டியவைகள். புதுசாக போய் ஒன்று கற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அவர் கற்றுக் கொடுத்தவைகளை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். சீடத்துவ வாழ்க்கையிலே நாம் சிறப்பாக வாழ முடியும். குறிப்பாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே மலையின் மேலே அமர்ந்திருந்து அவர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகள் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு? ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியிலே பெருமை உள்ளவர்களாக இருந்தால் அது வேஸ்ட்டு. ஆவியிலே தாழ்மை உள்ளவர்களாக எளிமை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமாகும் என்கிறார். இந்த பூமியிலே ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது துயரப்படுவது நிச்சயம் தவிர்க்க முடியாது. அப்பாடுகளை கடந்து செல்வது தவிர்க்க முடியாது. ஆனாலும் அவர்களுக்கு ஆறுதலை தருகிற ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் சாந்த குணத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதையும், நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும், எல்லாவற்றுக்கு மேலாக இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களே தேவனை தரிசிக்க முடியும். இன்றைக்கி ஆண்டவராகிய கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனது இருதயத்தை சுத்தப்படுத்தி ஆண்டவர் பிரியம் செய்வதை மட்டும் ஆவலாக்கி அவருடைய சித்தத்தை மட்டுமே என்னுடைய மைண்டில் ஏற்றினேன்னு வச்சுங்களேன், அந்த இருதயம் சுத்தமாக இருக்கும். அப்படி இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். இப்படி அநேக போதனைகளை அவர் கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்கிறாரு, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். காணிக்கை செலுத்த வருவீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு முன்னால் சொந்த சகோதரனிடத்தில் பகைமை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு வாங்குங்கிறாரு. அப்படி உண்மையிலேயே அதை நம்ம செய்வோம் என்றால் காணிக்கப்பட்டி நிரம்பாது. ஏனென்றால் அநேக சகோதரர்களோடு நாம் என்ன பண்ணுறோம், ஆலயத்துக்கு வர்றோம் போகிறோம், தாங்களோடு கூட தான் இருக்கிறோம். காரணம், ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதை காட்டிலும்
உலகத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். அது எளிமையாக இருக்குது, லேசாக இருக்குது. ஆகையால் உலகத்தின் மக்களைப் போல வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் மலைப்பகுதியில் உட்கார்ந்து போதித்தார். கடற்கரையில் உட்கார்ந்து போதித்தார். பல்வேறு எங்கெங்கே வாய்ப்புகள் கிடைக்குதோ, கூட்டம் வருதோ அங்கெல்லாம் போதித்தார். இன்றைக்கு நமக்கு போதனை பெறுவதற்கு நல்ல ஒரு இடம் ஆலயம். இந்த ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, தாழ்மை, பரிசுத்தம், அவரிடத்திலே காணப்பட்ட நற்பண்புகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக, அந்த ஆலயத்திலிருந்து வெளியே உலகத்திற்கு இந்த நற்பண்புகள் கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்னை உங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆனால் எப்போது சாத்தியமாகும் என்றால், ஆலயத்தினுடைய நற்பண்புகள், ஆலயத்தில் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை பொதுவெளிக்கு கொண்டு செல்லும் பொழுது நான் மனம் திரும்புதல் என்கின்ற ஒரு அதிசயம் எனக்குள்ளே நிகழ்ந்திருக்க வேண்டும். இல்லைன்னா மனம் திரும்பாத கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை திருச்சபையில் பெருகும் பொழுது எதிர்மறையான காரியம் நடக்குது. என்ன நடக்குது? வெளியில் உள்ள கலாச்சாரங்கள் திருச்சபைக்குள்ளே வந்துருச்சு. ஆண்டவர் என்னையும் உங்களையும் பணித்தது என்னென்னா, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்களை எடுத்து உலகத்துக்கு கொண்டு போங்கன்றாரு. எனக்குள்ளே மனம் திரும்புதல் நிகழாததினாலே அது கடினமாக இருக்கிறது. மனம் திரும்பாமலே நான் திருச்சபையின் அனைத்து காரியங்களிலும் பங்கேற்க முடியுமா? முடியும். அதன் விளைவு என்ன ஆயிரும்னா, வெளியில் உள்ள மக்கள் அனுசரிக்கின்ற கலாச்சாரங்கள், தேவையில்லாத காரியங்கள் உள்ளே வந்து திருச்சபையை பாழ்படுத்திவிடும். அப்போ நான் கற்றுக்கொள்வது இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமைதியாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதை மட்டுமே நான் கடைப்பிடிக்க வேண்டும். இது எப்பொழுது சாத்தியமாகும்? மனம் திரும்புதல் என்கிற அற்புதம் எனக்குள்ளே நிகழும் பொழுது சாத்தியமாகும். ஆதி திருச்சபையிலே மனம் திரும்புகிறவர்கள் திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அனுபவம் இன்றைக்கும் வரணும். மனம் திரும்பாதவர்கள் முதலாவது மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ளணும். மனித சத்தத்தை கேட்கவே கூடாது. மனித சத்தத்தை கேட்டோம்னா திசை மாறி போயிடும். ஆண்டவருடைய சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் நிறைவோடு கூட கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்றால் நம் பூமியிலே அவர் சித்தத்தை நாம் என்ன பண்ண முடியுமா? நடப்பிக்க முடியும். இன்றைக்கு இறையியல் கல்வி என்பது அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இறைவனை குறித்த தெரிந்து கொள்ளுதல், இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். இப்போ நித்திய வாழ்வின் நோக்கத்தோடு வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் தான் கற்றுக் கொடுத்ததையெல்லாம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு கற்றுக் கொடுத்ததை மறந்துட்டாங்க. அப்போ தான் அவர் உவமையை சொல்கிறார். விதைக்கிறவன் விதையை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான். நல்லா கேட்குறாங்க, அதை உள்ளத்துக்குள்ளே கொண்டு போகாமல் பாதி பேர் போயிடுறாங்க. அவங்க வழியருகே விழுந்த விதைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். சில பேர் நல்ல வேகமாக கேட்குறாங்க, ஆனால் உலகத்தின் சூழ்நிலை வேறொன்ற முடியாதபடி போயிடுது. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு சொல்லி சீடர்களுக்கு தான் கற்றுக் கொடுக்குறார். கற்பாறையில் விழுந்த விதையானது ஈரமில்லாமல் உலர்ந்து போகிறது. முள்வெளிக்குள்ளே விழுந்த விதையானது உலகத்தின் நெருக்கத்தையும் வரும் பொழுது இதை விட்டுறாங்க. பாடுகள் வரும் பொழுது துவண்டு போய் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுவது கடினமாக இருக்குன்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் நானும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்ல, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என் மனதில் எப்படி இருக்கணுமா? நல்ல நிலம் போல் இருக்கணும். நல்ல நிலம் என்பது என்ன? ஆண்டவர் விரும்பாத காரியங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு விதைப்பதற்கு ஆயத்தப்பட்ட ஒரு நிலம் போல் காத்திருக்கணும். களைகள் மற்ற தேவையில்லாத காரியங்கள் உள்ளே இருந்துச்சுன்னா விதைச்சோம்னா தண்ணி ஊற்றும் போது களை தான் வேகமாக வளரும், விதை வளராது. அப்போ என் நிலத்தை நல்ல நிலமாக, மனதை நல்ல நிலமாக வைத்து ஆண்டவர் விதைக்கின்ற கற்றுக் கொடுக்கின்ற காரியங்களில் வளர்வதற்கேற்ற விதத்தில் என் இதயத்தை பரிசுத்தமாய் வைத்து தாரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் என் இதயத்துக்குள்ளே வரட்டும். அப்பொழுது நீர் விதைக்கிற விதை 100ஆக 60ஆக 30ஆக பலன் தரும். நான் ஒரு நல்ல நிலமாக காணப்பட எனக்கு உதவி செய்யும். நீர் கற்றுக்கொள்வதை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த
நீர் கிருபை தாரும். இந்த ஜெபத்தோடு கூட நம்ம ஆலயத்துக்கு சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவைகளை அபியாசப்படுத்தி திருச்சபையிலிருந்து நான் கூடி வருகிற இடத்திலிருந்து உலகத்துக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நற்பண்புகள் கடந்து செல்ல, இல்லை சுமந்து செல்ல என்னை பயன்படுத்தும்னு சொல்லி ஜெபித்து செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா.